மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், நடுவில் ஒரு சில போனஸ்களையும் நம்ம கேட்போம். சரிங்களா, விரிவான செய்தியில் முடிச்சுட்டு அப்படியே சூப்பர் சிக்ஸ் கேள்வியும் நம்ம கேட்குறோம். சரி, அப்போ நடப்பு செய்தியும் கொடுக்குறோம், ரிவிஷனுக்காக நிறைய கேள்வியும் கேட்கறதுனால நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 15ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கல்வி வளர்ச்சி தினம் தமிழ்நாடு அரசினால் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினம் ஜூலை 15ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. அந்த காமராஜர் அவர்களின் முக்கியமான சில சாதனைகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திறன் இந்தியா திட்டம் இந்திய அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது, இந்த திட்டம் தொடங்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாடு அரசு தொடர்புடைய ரெண்டு முக்கியமான செய்தி பாருங்கள். நலம் டிஎன் அப்படிங்கிற ஒரு புதிய இணையதளம், அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்த நலம் ஏஐ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சேவை. ஓகேவா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, எதற்காக தொடங்கி இருக்கிறாங்க, அது அப்படி பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான ஒரு ஒப்பந்தம் பாருங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அமலாக இருக்குது. அந்த ஒப்பந்தத்திற்கு என்ன பேர், அதை கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அகைன் இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி, சேவைகள் உற்பத்தி குறியீடு இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். அப்படின்னா என்ன, இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அதை பார்த்துட்டு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம். சரியா, எந்த தனியார் துறையா, அரசாங்கமா, இல்லை தனியாரும் அரசாங்கம் இணைந்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 கான்செப்டில் நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவு யூனிவர்சிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா, இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்வி வளர்ச்சி தினம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் தொடர்புடைய முக்கியமான செய்திகள். சரிங்களா, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, கல்வி கண் திறந்த கடவுள் என்று அழைக்கப்படும் காமராஜர் அவர்களின் பிறந்த தினம் ஜூலை 15. அன்றைய தினம் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினம். சரிங்களா, ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு காமராஜர் அவர்கள் ஆற்றிய மகத்தான அந்த தொண்டினை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு, அதாவது 2006ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரி, கலைஞர் அவர்கள் தான் கல்வி வளர்ச்சி தினமாக அந்த ஜூலை 15ஆம் தேதியை அறிவித்தாங்க. எப்போ? 2006ஆம் ஆண்டில். அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக அந்த கல்வி வளர்ச்சி தினம் கொண்டாடப்பட்ட வருஷம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2007. சரி, இனாகுரல் எடிஷன் ஆஃப் இந்த T20 வேர்ல்டு கப் எப்போ நடந்தது? 2007ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு தான் முதல் முறையாக கல்வி வளர்ச்சி தினமும் கொண்டாடப்பட்டது. ஞாபகம் மறக்கக்கூடாது. சரிங்களா, ஓகே. அடுத்தபடியாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள் மற்றும் சாதனைகள். சரியா, காமராஜர் அவர்கள் 1952 முதல் 54 வரைக்கும் சரியா நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1954 முதல் 63ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் 9 ஆண்டுகள் சரியா முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தாங்க. இவங்க காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் மெட்ராஸ் மாநிலமாக பிரிக்கப்பட்டது. எல்லாமே நடந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் கவனம் பாருங்க. சரிங்களா, அதே மாதிரி மத்திய அரசின் ஒரு சில திட்டங்களையும் சூப்பராக செயல்படுத்தினாங்க தமிழ்நாட்டில். அதில் ஒரு பகுதியாக 1955ஆம் ஆண்டு சரியா இன்டகிரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பாலை சரியா தமிழ்நாட்டில் சென்னையில் பெரும்பூரில் தொடங்கப்பட்டதும் காமராஜர் அவர்கள் காலத்தில் தான். ஓகே, அதே மாதிரி நவம்பர் 1, 1956 அன்று சென்னை மாகாணத்திலிருந்து சரியா அதாவது மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து மெட்ராஸ் ஸ்டேட் தனியாக பிரிக்கப்பட்டது. நவம்பர் 1, 1956 என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நவம்பர் 1 தான் தமிழ்நாடு தினமாக சரிங்களா அதிமுக அரசின் போது கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சரிங்களா டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜூலை 18 தான் தமிழ்நாடு தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு சர்ச்சை வந்துருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள, நவம்பர் 1 ஜூலை 18 எது தமிழ்நாடு தினம் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி செய்தியில் வருது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியாமா, அதனைத் தொடர்ந்து அடுத்து இன்னொரு முக்கியமானது 1959 தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உருவாக்கப்பட்ட இடம் மெட்ராஸ். சரியா, இந்தியோட ஃபர்ஸ்ட் ஐஐடி கரக்பூர் ஐஐடி. சரி, கரக்பூர் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் 1951 உருவாக்குனாங்க. மெட்ராஸ் ஐஐடி காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னையில் தொடங்கினாங்க. இந்த வருஷம் 1959. அதே மாதிரி நில உச்ச வரம்பு சட்டம் சரி அந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் அப்படிங்கிறது ஐயா காமராஜர் அவர்கள் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க, 1961. மறக்கக்கூடாது. சரியா, அடுத்தபடியாக காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில் சரிங்களா
முக்கியமான ஒரு 9 அணை திட்டங்கள் சூப்பராக செயல்படுத்தப்பட்டது. சரியா? அதே மாதிரி சரிங்களா, இந்த ஊட்டியில் இருக்க முக்கியமான தொழிற்சாலைகள், இந்த ரா ஃபோட்டோ ஃபிலிம், அந்த மாதிரி நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரியும் தொடங்கப்பட்டது காமராஜர் அவர்கள் காலத்தில் தான். ஓகேவா? அதே மாதிரி 1963 அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கே பிளான். ஓகேவா? அடுத்தபடியாக கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிறார் காமராஜர் அவர்கள். ஓகேவா? 1964ஆம் ஆண்டு மே 27 இந்திய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. நேருக்கு பிறகு பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான சான்ஸ் வந்து கிடைச்சது ஐயா காமராஜர் அவர்களுக்கு. ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து பிரதமர் ஆக்கினாங்க? லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை. சரி, சாஸ்திரி அவர்கள் 1966ஆம் ஆண்டு மர்மமான முறையில் சரிங்களா மரணம் அடைஞ்சிருந்தாங்க. சாஸ்திரி அவர்களின் மரணத்துக்கு பிறகும் பிரதமர் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பொன்னான வாய்ப்பு காமராஜர் அவர்களை தேடி வந்தது. அந்த டைம்லையும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பார்த்தீங்கன்னா பிரதமர் ஆக்குனாங்க காமராஜர் அவர்கள். அதனால தான் அவங்களை என்ன சொல்லுவாங்க? தலைவர்களை உருவாக்குவர். சார் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் அவர்கள் இறந்திருந்தா கூட எல்லா அரசியல் கட்சிகளும் காமராஜருடைய ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை காமராஜர் அவர்கள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரிங்களா? காமராஜர் அவர்கள் அக்டோபர் 2, 1975 அன்று மரணம் அடைந்திருந்தாங்க. அக்டோபர் 2 காந்திஜி அவர்களின் பிறந்த தினம். ஐயா காமராஜர் அவர்களின் நினைவு தினம் மறக்கக்கூடாது. சரிங்களா? 1976ஆம் ஆண்டில் காமராஜர் அவர்களின் ஒப்பற்ற சேவையை பாராட்டுற மாதிரி இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எப்போ? 1976 மரணம் அடைந்த பிறகு வழங்கப்பட்டது. சரியாமா? அடுத்த செய்தி போலாமா? திறன் இந்தியா திட்டம். சரியா? ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் சொல்லுவாங்கம்மா. ஸ்கில் இந்தியா திட்டம் என்று அழைக்கப்படும் இந்த திறன் இந்தியா திட்டம் ஜூலை 15, 2015 ஃபேன்சி நம்பர் 15 ஞாபகம். ஜூலை 15, 2015 என்று தொடங்கப்பட்டது. சர்வதேச இளைஞர் திறன் தினம். சரி, வேர்ல்டு யூத் ஸ்கில் டேன்னு சொல்லுவாங்க. ஜூலை 15 அந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்திய அரசு திறன் இந்தியா திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய இளைஞர்களுக்கு நவீன வேலைகளுக்கு தேவையான இந்த தொழில் பயிற்சிகளை சிறப்பான முறையில் வழங்கி அவர்களின் வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில் திறனை மேம்படுத்துவதே இந்த திறன் இந்தியா திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். சரிங்களா? இந்த திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு சரிங்களா, தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா NSDC என்று அழைக்கப்படும் தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனம் ஜூலை 31, 2008 உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த திறன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட 2 முக்கியமான திட்டம். சரியா? முக்கியமான திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா என்று அழைக்கப்படும் PMKVY. யாரையா எல்லாமே செயல்படுத்துறது இந்த திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் தான். சரிங்களா? இந்த ஸ்கில் இந்தியா மிஷன், பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இந்த திட்டங்களை யார் செயல்படுத்துறாங்க? இந்த NSDC என்று அழைக்கப்படும் தேசிய திறன் மேம்பாட்டு நிறுவனம். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக தமிழ்நாடு தொடர்புடைய ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. சுகாதாரம் தொடர்புடைய 2 செய்தி. சரி, ரெண்டுமே நலம் அப்படிங்கிற பேரில் தொடங்குற. சரி, வெல்ஃபேர். ஓகேவா? நலம் தமிழ்நாடு, நலம் AI. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நலம் TN இணையதளம். தொடங்கப்பட்ட நாள் ஜூலை 14, 2026. தமிழக முதலமைச்சர் சரியா ஜோசப் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா? GH போனாலே சில வசதி சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக குற்றச்சாட்டுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாமே களைவதற்காக அரசு மருத்துவமனையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் பொதுமக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளை சரியா தரமாக கிடைக்க செய்வதை உறுதி செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய டிஜிட்டல் தளம் தான் இந்த நலம் TN அப்படிங்கிற ஒரு இணையதளம். சரிங்களா? மருத்துவமனைகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு. சரியா? இந்த திட்டத்தை சூப்பராக செயல்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு எஃபர்ட் எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. பாருங்கள், நன்கொடைகள் வழங்குதல். யார்? பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள். சரிங்களா? சமூக பொறுப்பு நிதி, தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் தாங்கள் விரும்பும் அரசு மருத்துவமனைகளுக்கு நிதி அல்லது மருத்துவ உபகரணங்களை எளிதாகவும் வெளிப்படையாகவும் வழங்க இந்த தளம் உதவுகிறது. சரியா? கவர்மெண்டோட உதவி மட்டும் இல்லாமல் பெரிய நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்களோட நீங்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு GHலையோ அல்லது நீங்கள் விரும்புகிற ஒரு அரசு மருத்துவமனைக்கோ நிதியாகவோ தேவையான அந்த மருத்துவ உபகரணங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து அங்கே அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக இதெல்லாம் செயல்படுத்தலாம். நலம் தமிழ்நாடு அந்த இணையதளம் மூலமாக. சரிங்களா? அடுத்து நலம் AI. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நலம் AI வாட்ஸ்அப் செயலி மூலமாக நோயாளிகள் அரசு மருத்துவமனைகளில் புற நோயாளிகளுக்கான அந்த அவுட் பேஷண்ட் சொல்லுவாங்கள்ல அந்த முன்பதிவை சரியா செல்ஃபோன் மூலமாகவே, அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவே ஈஸியாக தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சேவைக்கு தான் என்ன சொல்லுவாங்க? நலம் AI. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த நலம் AI தொடர்புடைய அந்த இலவச அழைப்பு எண் என்ன? அதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகேவா?
ரொம்ப நேரம் க்யூவில் நின்று அந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஹாஸ்பிட்டலில் சரியா கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் வீட்டில் இருந்தே டோக்கன் வாங்கிக்கோங்க. கரெக்டான டைமில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் அந்த நலம் ஏஐ மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்கள். இந்தியா பிரிட்டன் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா CETA. சரியா? செட்டா அப்படி சொல்லுவாங்களே, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம். சரி, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அது இல்லாமல் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தம். அதான் சொல்லியிருக்காங்க, விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம். என்ன பேருமா? காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். ரீசெண்டாக இந்தியா பிரிட்டன் இடையே ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. இன்றைய தினத்தில் சரிங்களா, அதாவது ஜூலை 15 பாருங்கள், இன்னைக்குள்ள செய்தி, நாளைக்கு தான் பேப்பரில் வரும். நம்ம இப்போவே சொல்லியிருக்கிறோம், ஜூலை 15, 2026 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கும் இடையே இந்தியா அண்ட் பிரிட்டன். ஓகேவா? இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களில் கிட்டத்தட்ட 99% பொருட்களுக்கு எந்த ஒரு அந்த சுங்க வரியும் வந்து நாங்கள் விதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் அரசு அறிவிச்சுக்கிறாங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி இந்த வழக்கமான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள், இந்த FDAன்னு சொல்லுவாங்களா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அந்த மாதிரி இல்லாமல் ஓகேவா, சுங்க வரியை குறைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல், அந்த FTA மாதிரி சரியா, சுங்க வரியை குறைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பொருட்கள், சேவைகள், முதலீடு, தொழில்துறை நிபுணர்களின் பணியிட மாற்றம், ஒழுங்குமுறை ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய விரிவான ஒப்பந்தமே இந்த விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த ஒப்பந்தத்தோட ஒரு பின்னணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை 2021ஆம் ஆண்டு இந்தியா பிரிட்டன் இடையே மேம்படுத்தப்பட்ட பொருளாதார உறவு மற்றும் 2030 இலக்கு நோக்கிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் 2030 இலக்கு நோக்கிய திட்டம் இந்தியா பிரிட்டன் இடையே இருந்தது. அதன் ஒரு பகுதியாக தான் 2021ஆம் ஆண்டில் இந்த CETA தொடர்பான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை தொடங்கியது. சரிங்களா? 14 சுற்றுகளுக்கு அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு 2025 மே மாதத்தில் இந்த ஒப்பந்தம் சரியா இறுதி செய்யப்பட்டது. ஓகேவா? இது தொடர்பான ஒப்பந்தம் கடந்த ஜூலை 2025 சரிங்களா, லண்டனில் 2025 அந்த ஒப்பந்தம் கையொப்பமானது. இதனுடன் ஒரு முக்கியமான இன்னொரு ஒப்பந்தம் பாருங்க, எக்ஸ்ட்ரா இரட்டை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? இரட்டை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தமும் 15 ஜூலை 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது. சரிங்களா? இந்த இரட்டை சமூக பாதுகாப்பு பங்களிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. இதன் மூலம் தற்காலிக பணிக்காக இந்தியாவிலிருந்து பிரிட்டன் நாட்டிற்கு செல்லும் சரியா இந்த இந்திய தொழில்முறை நிபுணர்களும் அவர்களை அனுப்பும் நிறுவனங்களும் இரு நாடுகளும் ஒரே நேரத்தில் சமூக பாதுகாப்பு நிதிக்கு பங்களிப்பு செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? ஞாபகம், 2 நாடுகளிலிருந்தும் இங்கே இந்தியாவில் இருக்க நிறுவனம், பிரிட்டனில் இருக்க நிறுவனம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சமூக பாதுகாப்பு நிதிக்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஒதுக்க வேண்டியது கிடையாது. ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பந்தம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்துருக்காங்க, மறக்காங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய இன்னொரு முக்கியமான செய்தி, சேவைகள் உற்பத்தி குறியீடு இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஷார்ட்டா ISP புதுசாக இந்தியன் எக்கனாமியில் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் சேவைகள் உற்பத்தி குறியீடு. சரியா? இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஷார்ட்டா ISPன்னு சொல்லுவாங்க. மீண்டும் ஞாபகம் வச்சுங்க. சரி, சேவைகள் உற்பத்தி குறியீடு என்பது இந்தியாவின் முதன்மையான சேவை துறையின் உற்பத்தியை மாதந்தோறும் அளவிடும் ஒரு குறியீடாகும். சரியா? இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டர் இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை உற்பத்தியை அளவிடும். சரி, IIPன்னு சொல்லுவாங்களே, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். என்ன சொல்லுவாங்கன்னா, தொழிற்சாலை உற்பத்தியை வந்து அளவிடுவதற்காக ஒரு குறியீடு இருக்குது. அது என்ன பேர் சொல்லுவாங்கன்னா IIP. அதோட ஃபுல் நேம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அதே மாதிரி சேவை துறையின் வளர்ச்சியை புரிந்து கொள்ளவும் பணவீக்கத்தை நீக்கிவிட்டு உண்மையான உற்பத்தியை அறியவும் சரிங்களா இந்த வசதி மத்திய அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு என்ன பேருமா ISP, இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? பாருங்க, இந்தியாவில் சேவை துறையானது நாட்டின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 50%க்கும் அதிகமான பங்களிப்பை வழங்குவதனால் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வணிக சுழற்சிகளை துல்லியமாக திட்டமிட இந்த குறியீடு உதவுகிறது. சரி, இந்தியாவோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகப்படியான அதாவது இந்தியாவோட GDPயில் அதிகபட்ச பங்களிப்பை கொண்டுள்ளது சர்வீஸ் செக்டர் தான். சரிங்களா? அதனால் அது சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாமே கரெக்டாக துல்லியமாக கணக்கிடுவதற்கு இந்த குறியீடு கண்டிப்பாக உதவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. முக்கியமான சேவைகள், வர்த்தகம், போக்குவரத்து, தங்குமிடம், உணவு சேவைகள், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளின் மாதாந்திர செயல்பாடுகளை கண்காணித்தல். அதே மாதிரி இதற்கு ஒரு அடிப்படை ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. சரி, அடிப்படை ஆண்டு பேஸ் இயர் சொல்லுவாங்கள்ல, இன்ஃப்ளேஷனுக்கு பேஸ் இயர் 2024 சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இந்த சேவை குறியீடுக்கு அடிப்படை ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு 2024-25 மறக்காதீங்க. சரிங்களா? சரி, இது தொடர்பான தரவுகள் எதன் மூலம் எடுத்துக்கொள்ளப்படும் சரிங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த டேட்டாஸ் எல்லாமே
இந்த அளவீடு முக்கியமாக ஜிஎஸ்டி மற்றும் இதர நிர்வாக தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி இந்த சேவைகள் உற்பத்தி குறியீடு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாங்க? மத்திய புள்ளிகள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த குறியீடுகளை யார் வெளியிடுறாங்க? மத்திய புள்ளிகள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதியில் இந்த சேவைகள் உற்பத்தி குறியீடு தொடர்பான அந்த இண்டெக்ஸ் வெளியிட போகிறோம் சொல்லியிருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமானமா ஐஐபி மாதிரி. சரிங்களா? இனிமே பார்த்தீங்கன்னா சேவைகள் உற்பத்தி குறியீடு ரொம்ப அடிக்கடி செய்தியில் வரும், விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி. இந்திய முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம். சரியா? கர்நாடக அரசு நாங்கள் தொடங்க போகிறோம் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சில செய்திகள் இருக்குது, கொஞ்சம் பாருங்க. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கார்ஜத் பகுதியில் அமைந்துள்ள யூனிவர்சல் ஏஐ பல்கலைக்கழகம் ஆகும். சரியா? யூனிவர்சல் ஏஐ அப்படிங்கிறதா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. சரி, செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க. அமைந்துள்ள மாநிலம் எதுமா? மகாராஷ்டிரா. சரிங்களா? ஓகே. இது 2023ஆம் ஆண்டில் 2023 அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டு முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு என பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்திய முதல் மற்றும் உலகின் 3வது பல்கலைக்கழகம். இது ஒரு பிரைவேட் செக்டர், ஒரு தனியார் பல்கலைக்கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இது யாரால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்கிற யூஜிசி மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடின்னு சொல்லுவாங்களே, ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த யூனிவர்சல் ஏஐ யூனிவர்சிட்டி. எங்கே இருக்குமா? மகாராஷ்டிராவில். ஓகேமா? அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நியூஸ் பாருங்கள். இந்தியாவின் முதல் அரசு சாராத செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை கர்நாடக மாநில அரசு நாங்கள் பெங்களூரில் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோமா? சரி, அரசு சார்ந்த ஓகேவா? வெரி சாரி, கர்நாடகாவில் தான் ஒரு கவர்மெண்ட்டே ஒரு செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே மகாராஷ்டிராவில் பார்த்தது ஒரு தனியார் துறை. அடுத்தப்பல இன்னொரு அப்டேட் பாருங்கள். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் என்விடியா நிறுவனத்துடன் இணைந்து ஆந்திராவின் தலைநகரம் அமராவதியில் ஒரு பிரத்யேக பல்கலைக்கழகத்தை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. சரி, அப்போ ஆந்திர பிரதேச மாநில அரசும் என்விடியாவும் ஜாயிண்ட் கொலபரேஷனில் உருவாக்க போகிறாங்க அமராவதியில். சரிங்களா? ஆனால் தனியாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஏஐ யூனிவர்சிட்டியை தொடங்க போகிறாங்க அப்படின்னா அது எந்த அரசு? கர்நாடக மாநில அரசு. ஆனால் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி தொடங்கினது ஒரு தனியார், எங்கம்மா? மகாராஷ்டிரா மாநிலம். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். எவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் சரி, கண்டிப்பாக நடப்பு செய்தியில் சிறப்பான முறை தொகுத்து கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிட்டு இருக்கேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து பொறுமையாக நீங்கள் வீடியோவை ஸ்லோ பண்ணி நிறுத்தி பாஸ் பண்ணி நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கேட்குற கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். சரியாம்மா? ஏன்னா இதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் இந்த நோட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. ஓகேவா? ஓகே. சூப்பர் 6 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு, திறன் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின், நலம் டிஎன் மற்றும் நலம் ஏஐ ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் என்ன, அதோட பயன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேர்ட் கொஸ்டின், சிஇடிஏ ஒப்பந்தம் என்பதன் விரிவாக்கம் என்ன, அப்படியே இந்த ஒப்பந்தம் இந்தியா எந்த நாட்டுடன் சமீபத்தில் மேற்கொண்டது, அதை அப்படியே சொல்லிட்டு அடுத்தபடியாக ஐஎஸ்பி இந்தியன் எக்கனாமியில் இனிமேல் அடிக்கடி நியூஸில் வரக்கூடிய ஒரு வார்த்தை ஐஎஸ்பி என்பதன் விரிவாக்கம் என்ன, ஃபோர்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் முதல் அரசு சார்ந்த செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது, அப்படியே இந்தியாவின் முதல் ஏஐ யூனிவர்சிட்டி எங்கு அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது, அதையும் சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. சரியா? அடுத்து இறுதி கேள்வி, தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தினம் முதல் முறையாக எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.